கிரகணம் என்பது ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு நேரமாகவும் சொல்லப்படுது. இந்த சமயத்தில் தீய சக்திகளுடைய நடமாட்டமானது அதிகமாக இருக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. அதனால தான் இறைசக்திகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா தங்களுடைய சக்திகளை புதுப்பித்து கொண்டு அதிக அளவிலான ஆற்றல்களை வெளிவிடக்கூடிய காலமாகும். இவைகள் பார்த்திங்கன்னா சாதாரணமான மனுஷர்களால் தாங்கிக் கொள்ள முடியாது என்பதால தான் கோவில்கள் நடையானது சாத்தப்படுது. இந்த சக்திகளால் நமக்கு தீய பாதிப்புகள் ஏற்படாமல் இருக்க நம்ம என்ன செய்ய வேணும், கிரகணம் முடிந்ததும் நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க, ஜோதிடம் இருந்து ஆலோசனை பெற வேணுனாலும் சரி, இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன். இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க, உங்கள் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க. நீங்கள் கிரகண நிகழ்வை பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க. கிரகணம் என்பது பார்த்திங்கன்னா இந்து மதத்தில் முக்கியமான ஒரு காலமாகவும் கருதப்படுதுங்க. சூரிய கிரகணம் மற்றும் சந்திர கிரகணம் என ஒரு ஆண்டுக்கு 4 இல்லைன்னா 5 கிரகணங்களானது நிகழுங்க. மேலுமே கிரகணம் பார்த்திங்கன்னா இயற்கையாக நடக்கக்கூடிய வானியல் மாற்றம் என்றாலும் இது அறிவியல் ரீதியாக மட்டும் இல்லாமல் ஆன்மீக ரீதியாகவும் ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் சொல்லப்படுதுங்க. கிரகண காலத்தில் நிகழக்கூடிய இயற்கை மாற்றங்கள் மற்றும் உலக உயிர்களின் குறிப்பாக மனிதர்களுக்கு குறிப்பிட்ட அளவிலான தாக்கத்தை ஏற்படுத்துவதாகவும் அறிவியல் ரீதியாகவும் நிரூபிக்கப்பட்டிருக்குதுங்க. மேலுமே கிரகண நேரத்தில் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் தீய விளைவுகளையே ஏற்படுத்தும் என்பதால் கிரகண நேரத்தில் நம்ம செய்யக்கூடிய சில விஷயங்கள்னு இருக்குதுங்க. அதுக்கு சில கட்டுப்பாடுகளும் விதிக்கப்பட்டிருக்குது. இதை தவிர்த்தோம்னா கிரகணங்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை நம்மளால தவிர்க்க முடியுங்க. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்தில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன பாதிப்புகளிலிருந்து நம்ம காத்துக்கொள்ள முடியும். மேலுமே பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் கடைசி மற்றும் 2வது சந்திர கிரகணம் செப்டம்பர் 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நிகழ இருக்குதுங்க. செப்டம்பர் 7ஆம் தேதி இரவு 9:57 மணிக்கு தொடங்கி செப்டம்பர் 8ஆம் தேதி அதிகாலை 1:37 மணி வரையிலான நேரத்தில் சந்திர கிரகணமானது நிகழ இருக்குது. இது முழு நேர சந்திர கிரகணமாக நிகழ இருப்பதால நம்ம இந்த சந்திர கிரகணத்தை வெறும் கண்ணால கூட பார்க்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குதுங்க. வழக்கமா பார்த்தீங்கன்னா கிரகண நேரத்தில் அனைத்து கோவில்களுடைய நடையானது சாத்தப்பட்டிருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இறை சக்திகள் பலமிழந்து அசுர சக்திகளுடைய பலமானது அதிகரிக்கும் இந்த நேரமாகுங்க. இந்த சந்திர கிரகணம் இரவு நேரத்திலேயே நடைபெறுவதாக இருந்தாலும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல முக்கியமான கோவில்களில் செப்டம்பர் 7ஆம் தேதி அன்னைக்கு பகல் 1 மணியில் இருந்தே கோவில் நடையானது சாத்தப்பட்டுவிடும் என்றும் மீண்டும் செப்டம்பர் 8ஆம் தேதி அதிகாலை கிரகண சாந்தி பூஜை முடிந்த பிறகுதான் வழக்கமான பூஜைகளுக்கு பிறகு பக்தர்கள் அனைவரும் சாமி தரிசனம் செய்வதற்கு அனுமதிக்கப்படுவாங்க அப்படின்னும் அறிவிக்கப்பட்டிருக்குதுங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா கிரகண நேரத்தில் நம்ம என்ன செய்ய வேணும், எவற்றையெல்லாம் தவிர்த்து கொள்ள வேணும் என நம்ம அனைவருக்குமே தெரியும். ஆனால் கிரகணங்களால் ஏற்படக்கூடிய தீய சக்திகளுடைய தாக்கம் நம்மை தாக்காமல் இருப்பதுக்காக கிரகண காலம் முடிந்த பின்னாடி ஒரு சில விஷயங்களை நம்ம கண்டிப்பாக செய்ய வேணுங்க. அது என்ன விஷயம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம செப்டம்பர் 8ஆம் தேதி அதிகாலையில் எழுந்தவுடன் மஞ்சள், உப்பு, வேப்பிலை போன்றவற்றை கலந்த நீரால் நம்ம முதல்ல குளிக்க வேணுங்க. அதற்கு பிறகு கல்லுப்பு, மஞ்சள் கலந்த நீரால் நம்முடைய வீட்டை சுத்தம் செய்ய வேணும். நம்முடைய வீட்டை மட்டும் இல்லாமல் நம்முடைய பூஜை அறையும் சுத்தம் செய்ய வேணுங்க. அதற்கு பிறகு கல்லுப்பு, மஞ்சள் கலந்த நீரை வீடு முழுவதுமே தெளிக்க வேணும். மேலுமே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சாமி படங்களை மஞ்சள் கலந்த நீரால் நம்ம சுத்தமான துணியால் துடைக்க வேணுங்க. வீட்டில் ஏதாவது தீர்த்தம் இருந்துச்சுன்னா பூஜை அறையில் தெளித்து விடலாம். பூஜை அறையையும் வீட்டையும் புனிதமாக்கிய பிறகு நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கு நம்ம நெய்வேத்தியம் படைத்து பூஜை செய்து வழிபாடு செய்ய வேணுங்க. மேலுமே உங்களுடைய வீட்டில் சாமி சிலை இல்லைன்னா வேல் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதற்கு பால், சந்தனம், மஞ்சள் நீர், தேன் போன்றவற்றால் நீங்கள் அபிஷேகம் செய்ய வேணுங்க. மேலுமே சாமிக்கு படைத்த நெய்வேத்திய
விஷயத்த முதல்ல மற்றவங்களுக்கு கொடுத்த பிறகுதாங்க நீங்க சாப்பிட வேணும். உங்களுடைய வீட்டையும் பூஜை அறையும் சுத்தம் செய்து வழிபாட்டு செஞ்ச பின்னாடி உங்களுடைய வாகனத்தையும் நீங்க சுத்தமான தண்ணீரால நீங்க சுத்தம் செய்ய வேணுங்க. அதற்கு பிறகு எலுமிச்சை பழம் வண்டிக்கு கட்ட வேணும். கிரகணத்தால் ஏற்படக்கூடிய அபரிமிதமான தீய சக்திகள் மற்றும் பாதிப்புகளில் இருந்து மீள முடியும் அப்படின்னும் சொல்லப்படுது. மேலுமே பார்த்திங்கன்னா கிரகணத்துக்கு பிறகு தான தர்மங்கள் செய்வது ரொம்ப ரொம்ப விசேஷமானதாகுங்க. அதுலேயும் பால், அரிசி, தானியங்கள் போன்றவற்றை தானம் செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாகவும் சொல்லப்பட்டிருக்குது. அப்படி செய்ய முடியாதவங்க தானத்துலேயும் தானம் சிறந்த தானம் அன்னதானம் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களால் முடிஞ்சிச்சுன்னா அன்றைய நாளில் யாராவது ஒரு 2 பேருக்காவது நீங்கள் அன்னதானம் கொடுப்பது மென்மேலுமே சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்குங்க. இப்படி நம்ம செய்வதால் கிரகணத்தால் ஏற்படக்கூடிய தோஷத்திலிருந்தும் நம்மளால் விடுபட முடியும். மேலுமே பார்த்திங்கன்னா இந்த கிரகண நேரத்தில் கர்ப்பிணி பெண்களும் ஒரு சில விஷயங்களை கடைபிடிக்க வேணுங்க. இவங்க இப்படி கடைபிடிப்பதால் தீய சக்திகளுடைய பாதிப்புகள் இருந்து கருவில் இருக்கக்கூடிய குழந்தைகளானது பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. பொதுவாக கிரகணம் என்பது ஆன்மீக மற்றும் ஜோதிட நம்பிக்கையின்படி கிரகணம் என்பது கெட்ட நேரமாகவும் சொல்லப்படுதுங்க. சந்திர பகவான் மனநிலையுடன் தொடர்புடையது என்பதால் சந்திர கிரகணமானது நிகழக்கூடிய சமயத்தில் ஒருவருடைய உணர்வு, ஆரோக்கியம், மனநிலை ஆகியவற்றில் ரொம்ப ரொம்ப முக்கியமான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலுமே கிரகண நேரத்தில் செய்யப்படும் விஷயங்கள் பார்த்திங்கன்னா அனைத்து தீய விளைவுகளையுமே ஏற்படுத்தும் என்பதால் இந்த நேரத்தில் நம்ம எதுவுமே செய்யாமலும் சாப்பிடாமலும் அமைதியாக இருப்பது ரொம்பவே நல்லதுங்க. அது மட்டும் இல்லாமல் கிரகண நேரம் மற்றவர்களை விட கர்ப்பிணி பெண்களை தான் அதிகமாக பாதிப்பு கொண்டதாக இருக்குது. அதனால தான் கிரகண நேரத்தில் கர்ப்பிணி பெண்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேணும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலுமே கிரகண காலம் என்பது பார்த்திங்கன்னா தாயும் கருவில் இருக்கக்கூடிய குழந்தைகளும் பாதிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. துரதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும் அப்படின்னும் சொல்லப்படுது. கிரகண காலத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் பிறக்க போகும் குழந்தைய பாதிப்பாமல் இருப்பதற்காகவும் கர்ப்பிணி பெண்கள் சில விஷயங்களை அவங்க கடைபிடிக்க வேணுங்க. சில விஷயங்களை அவங்க கண்டிப்பாக தவிர்த்து கொள்வது ரொம்பவே நல்லது. அப்படி சந்திர கிரகணத்தின் போது தீய விளைவுகள் எதுவும் ஏற்படாமல் இருப்பதற்கு கர்ப்பிணி பெண்கள் செய்ய வேண்டிய மற்றும் செய்யக்கூடாத விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. கர்ப்பிணி பெண்கள் சந்திர கிரகணத்தை வெறும் கண்ணால பார்க்க கூடாதுங்க. வெளியில வருவதை தவிர்த்து கொள்வது ரொம்பவே நல்லது. மேலுமே பாதுகாப்பான வீட்டுக்குள்ளேயே இருக்க வேணுங்க. சந்திரனுடைய ஒளி கருவில் படாமல் பாதுகாப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக சொல்லப்பட்டிருக்குது. மேலுமே கிரகண நேரத்தில் கர்ப்பிணி பெண்கள் பார்த்திங்கன்னா கத்தி போன்ற கூர்மையான பொருட்களை பயன்படுத்துவதை தவிர்த்து கொள்வது ரொம்பவே நல்லது. பாரம்பரிய நம்பிக்கையின்படி கிரகண நேரத்தில் கர்ப்பிணி பெண்கள் பழங்கள் இல்லைன்னா காய்கறிகளை நறுக்குவதை தவிர்த்து கொள்ள வேணுங்க. கர்ப்பிணி பெண்கள் காய்கறிகள் நறுக்குவதால் பிறக்க போகக்கூடிய குழந்தைகளுக்கு பாதிப்பு ஏற்படலாம் அப்படின்னும் சொல்லப்படுது. கூர்மையான பொருட்கள் என்பது கருவில் இருக்கக்கூடிய குழந்தையுடன் தொடர்புடையதாகவும் சொல்லப்படுதுங்க. அதனால தான் இந்த விஷயத்தை தவிர்த்து கொள்ள வேணும் அப்படின்னும் சொல்லலாம். மேலுமே கர்ப்பிணி பெண்களுக்கு புதுசாக குழந்தை பெற்றெடுக்கும் பெண்களுக்கும் கிரகண நேரத்தில் உலோகங்கள் அணிவதை தவிர்த்து கொள்ள வேணும். அதிகமான நகைகள், ஹேர்பின் போன்ற ஆடைகளுக்கான பின்கள் போன்றவற்றை அணிவதை தவிர்த்து கொள்ள வேணும். இவைகள் தீய சக்திகளை ஈர்க்கக்கூடிய தன்மை கொண்டிருப்பதாகவும் சொல்லப்படுது. இதனால தான் தாய் மற்றும் குழந்தையை இது அதிக அளவில் பாதிக்கும். அப்படிங்கிறதுனால இதை தவிர்த்து கொள்வது ரொம்பவே நல்லது. மேலுமே பார்த்திங்கன்னா சந்திர கிரகண நேரத்தில் கர்ப்பிணி பெண்கள் கண்டிப்பாக தூங்கக்கூடாதுங்க. ஏன் அப்படின்னா கருவில் இருக்கக்கூடிய குழந்தைய தீய சக்திகள் நெருங்காமல் இருப்பதற்காக கர்ப்பிணி பெண்கள் விழித்திருக்க வேணும் அப்படின்னு சொல்லப்படுது. விழித்திருப்பது ரொம்பவே நல்லதுங்க. சாஸ்திர நூல்களில் குறிப்பிடப்பட்டுள்ள முறைகளின்படி கர்ப்பிணி பெண்கள் கிரகண நேரத்தில் தர்பை புல்லால் ஆன விரிப்பில் அமர்ந்து சந்தான கோபால மந்திரத்தை உச்சரிப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாக்கும். மேலுமே இது பிறக்கக்கூடிய குழந்தைகள் ஆரோக்கியத்தையும் பாதுகாப்பையும் அளிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலுமே பார்த்திங்கன்னா கர்ப்பிணி பெண்கள் சந்திர கிரகணம் தொடங்குவதற்கு முன்னாடி முடிந்த பிறகும் கங்கை தீர்த்தம் இருந்துச்சுன்னா அதை சாப்பிடுவது ரொம்பவே நல்லது. இதை தீய சக்திகள் நெருங்காமல் பாதுகாக்குங்க. கிரகண காலம் முடிந்த பிறகு கர்ப்பிணி பெண்கள் சாப்பிடுவதற்கு முன்னாடி தண்ணீர் மற்றும் உணவில் துளசி இலையை கலந்து சாப்பிடுவது ரொம்பவே நல்லதுங்க.
ஒருவேளை கிரகண காலத்தில் தண்ணீர் குடிக்க வேணும் என்றாலும் துளசி இல்லாமல் நீங்கள் தண்ணீரையோ உணவையோ எடுத்துக்கொள்ளக்கூடாதுங்க. கிரகண நேரம் என்பது பார்த்திங்கன்னா அதிகமான பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய காலமாகவும் சொல்லப்படுது. அதனால தான் கர்ப்பிணி பெண்கள் இந்த விஷயங்களை கடைபிடிக்க வேணும் அப்படின்னும் சொல்லப்படுது. இது இவர்களுக்கு மட்டும் இல்லாமல் கருவில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் பாதுகாப்பை கொடுக்குங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மேலுமே நீங்கள் எந்த மாவட்டத்திலேருந்து பார்க்குறீங்க என்பதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய குலதெய்வத்துடைய பெயரையும் இஷ்ட தெய்வத்துடைய பெயரையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.